ஹாய் ஆல், வெல்கம் பேக் டு மை சேனல் வாவ் யூஏஇ. இன்னைக்கு வந்திருக்கிற இந்த ஸ்பாட் ஒரு என்ட்ரன்ஸ் ஃப்ரீ ஸ்பாட் தான். ரொம்பவே பியூட்டிஃபுல்லான ஒரு ஸ்பாட் தான் இந்த ஸ்பாட். அல் மஜாஸ் வாட்டர் ஃப்ரண்ட் ஷார்ஜா. இந்த ஸ்பாட்ல ஒரு பெரிய லேக் இருக்கு. அது சுத்தியுமே அழகான கார்னிஷ் இருக்குது. அதுக்கு பக்கத்திலேயே இருக்கிறதா இந்த அல் மஜாஸ் வாட்டர் ஃப்ரண்ட். இந்த ஸ்பாட் ஃப்ரீ என்ட்ரி ஸ்பாட் தான். இந்த ஸ்பாட்க்கு உள்ளாடி பார்க் பண்ற மாதிரி பெய்ட் பார்க்கிங் ஜோன் இருக்குது. அப்படி இல்லைன்னா வெளியே முனிசிபாலிட்டி பார்க்கிங்கும் இருக்குது. அல் மஜாஸ் வாட்டர் ஃப்ரண்ட் ரீச் ஆயிட்டோம். இப்போ நம்ம இந்த ஸ்பாட்டோட உள்ளாடி போயிடலாம். உள்ளாடி ஃபுல்லாகவே க்ரீனரி ஸ்பாட்ஸ் தான். ரொம்பவே நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருக்கிறாங்க. நிறைய ஃப்ளவர் பிளான்ட்ஸும் நிற்குது. இந்த ஸ்பாட்ல இருக்கிற ரொம்பவே பியூட்டிஃபுல் அட்ராக்ஷன் இந்த பிக் பலூன் தான். இந்த பலூன் ரைட் பண்ணுறதுக்கு வெதர் செக் பண்ணிட்டு தான் நம்மளை ரைட் பண்ண விடுவாங்க. வெதர் ஓகேவா இருந்துச்சுன்னா இந்த ரைட் பண்ணிக்கலாம். இந்த பிக் பலூன் ரைட் பண்ணுறதுக்கு அவங்க வெப்சைட்ல போய் நம்ம அட்வான்ஸாக டிக்கெட் புக் பண்ணிடணும். இங்கே வந்துமே நம்ம டிக்கெட் புக் பண்ணலாம். டிக்கெட் கவுண்டர்ஸ் எல்லாம் இருக்குது. நம்ம ப்ரீ புக் பண்ணிட்டோம்னா நம்ம பிளான் படி நம்ம பிளான் பண்ற டேட்ல ரைட் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த ஸ்பாட்ல நிறைய கேம்ஸ் இருக்குது. ட்ரெயின் ரைட்ஸும் பண்றாங்க. இந்த வீடியோ ஒரு வாக்கிங் டூர் தான். இந்த ஸ்பாட் ஃபுல்லாவே நம்ம போய் சுத்தி பார்க்கலாம். இந்த ஸ்பாட் விசிட் பண்றதுக்கு பெஸ்ட் டைம் ஈவினிங் டைம் தான். ஈவினிங் சன்செட் டைம்ல இந்த பியூட்டிஃபுல் சீனரிக் வியூவை பார்த்துக்கிட்டே ஒரு வாக் போகும்போது ரொம்பவே நல்லா இருக்கும். நம்ம ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி அங்கங்க சீட்ஸ் போட்டிருக்காங்க. ரெஸ்ட் எடுத்துக்கலாம். இந்த ஸ்பாட்ல இந்த ஃபவுண்டைன் ரொம்பவே வைப்ரண்டா இருந்துச்சு. ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்குது. விண்டர் வந்துடுச்சுல. இந்த விண்டருக்காகவே ஸ்பெஷலாக நிறைய ஸ்டால்ஸ் போட்டிருக்காங்க. ட்ரெஸ் ஷாப், ஸ்நாக் ஷாப், ஃபுட் அண்ட் ட்ரிங்க் ஷாப், இந்த மாதிரி நிறைய குட்டி குட்டி ஸ்டால்ஸ் போட்டிருக்காங்க. நம்ம தேவையானது வாங்கிக்கலாம். என்ட்ரன்ஸ் தான் ஃப்ரீ. பட் உள்ள வந்துட்டோம்னா ஏதாவது சாப்பிடாம வெளியே போக முடியாது. அந்த அளவுக்கு நிறைய ஸ்டால்ஸ் இருக்குது. அப்படியே வாக் பண்ணி இந்த பக்கமா இருக்கிற லேக் பக்கம் தான் வந்திருக்கிறோம். லேக், சிட்டி வியூ எல்லாமே பார்க்கறதுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருந்துச்சு. நெக்ஸ்ட் இந்த பக்கமா இருக்கிற வின்டர் மார்க்கெட் பக்கமா ஒரு வாக்கிங் போகலாம். இங்க என்னெல்லாம் ஸ்டால்ஸ் இருக்குதுன்னு பார்த்துட்டே போகலாம். இந்த ஸ்டால்ல பபிள்ஸ் இருந்ததை பார்த்துட்டோம். பபிள்ஸ் வாங்கிட்டோம். இப்போ ப்ளே பண்ற டைம் தான். இந்த லேக்கோட அந்த பக்கமா தெரிகிறது அல்நூர் மாஸ்க் தான். இதோட பக்கத்திலே ஒரு ஐலாண்ட் தெரிகிறது. அல்நூர் ஐலாண்ட் தான். இங்க பட்டர்ஃப்ளை கார்டனும் இருக்குது. ட்ரெயின் ரைட் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இந்த ட்ரெயின் இந்த ஏரியாவை ஒரு ரவுண்டு சுத்தி வரும். ஒரு 15 மினிட்ஸ் ரைட். நெக்ஸ்ட் இந்த ட்ரெயின்ல நம்மளும் ரைட் பண்ண போறோம். ஸோ அது சுத்தி வந்து சேரட்டும். நம்ம டைரக்டா அங்க போய் வெயிட் பண்ணலாம். இந்த ஸ்பாட்ல பிக் பலூன் பக்கத்திலேயே கொஞ்சம் கேம்ஸ் விளையாடுறது பார்த்துருப்போம். அது மட்டும் கிடையாது. இந்த பக்கமா இன்னும் நிறைய ஸ்பாட் இருக்குது. இந்த ஸ்பாட்ல பிளே பண்றதுக்கு கார்டு வாங்கிக்கணும். கார்ட்ல நம்ம ரீசார்ஜ் பண்ணிக்கணும். அதுக்கப்புறமா ஒவ்வொரு கேம்ஸையும் ஸ்வைப் பண்ணி நம்ம பிளே பண்ணிக்கலாம். அந்த மாதிரியான ஸ்பாட் தான் இந்த ஸ்பாட். இப்போ நம்ம தான் ட்ரெயின்ல ரைட் பண்றோம். இந்த ஸ்பாட்டை கொஞ்சம் சுத்தி வரும். நைட் டைம் இந்த ஸ்பாட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம்.
நாங்கள் இந்த ஸ்பாட்டை என்னைக்கு விசிட் பண்ண வந்திருக்கிறோன்னா நவம்பர் 9 தான். இந்த ரைட் நவம்பர் 9 ஈவினிங் 1 hour ஃப்ரீயாக இந்த ட்ரெயின் ரைட் பண்ணுறதா சொல்லியிருந்தாங்க. ஸோ நாங்கள் வந்த டைம் அந்த ட்ரெயின் ரைடும் ஃப்ரீயாக இருந்துச்சு, நாங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டோம். இந்த ஸ்பாட் ஃபுல்லாகவே லைட்டில் மின்னுது. ஸோ இந்த ஸ்பாட் ஃபுல்லாக சுற்றி நம்ம ட்ரெயின் ரைட் முடிஞ்சிடுச்சு. இந்த மாஸ்க் தண்ணிலே மிதக்கிற மாதிரி இருக்குதுல்ல. இந்த ரைட் மால்ஸ்ல எல்லாம் பார்த்துருப்பீங்க, நிறைய ஸ்பாட்ல இந்த ரைட்ஸ் இருக்கும். இந்த கேம் 10 minutesக்கு 20 dirhams சார்ஜ் பண்றாங்க. இந்த லேக்ல ஃபவுண்டைன் ஷோ பண்றாங்க. 6:30க்கு ஒரு ஃபவுண்டைன் ஷோவும் 8 o'clock ஒரு ஃபவுண்டைன் ஷோவும் பண்றாங்க. இப்போ டைம் 6:30 தான் ஆகுது, பட் ரொம்ப இருட்டிடுச்சுல. இந்த ஸ்பாட்ல நம்ம ஃப்ரீயா பார்க்க முடிஞ்ச ஒரே ஷோ இந்த ஃபவுண்டைன் ஷோ தான். இந்த ஸ்பாட்டு ஃப்ரீ தான், பட் இதுக்குள்ளடி வந்துட்டோன்னா கேம்ஸ் எல்லாம் ப்ளே பண்ணணும்னா நம்ம பே பண்ணி தான் ஆகணும். நிறைய ஃபுட் ஸ்டால்ஸ் இருக்குது. இங்கே வந்துட்டோன்னா ஃபுட் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணாமல் வெளியே போக முடியாது, அவ்வளோ ஸ்டால்ஸ் இருக்குது. ஸோ இந்த ஃபவுண்டைன் ஷோவை நம்ம ஃப்ரீயாக பார்த்து ரசிக்கலாம். இந்த ஸ்பாட்டை ஈவினிங் டைமில் ரொம்ப பியூட்டிஃபுல் சீனிக் வியூவில் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து எல்லாருமே ரொம்ப பீஸ்ஃபுல்லாக என்ஜாய் பண்ணலாம். இந்த மாதிரி யூஏயில் இருக்கிற வாவ் பிளேசஸ் பற்றின இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபர்மேஷன்ஸ் தெரிஞ்சுக்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இங்க இந்த மாதிரியான சைக்கிள் ரைட்ஸும் நம்ம பண்ணிக்கலாம். இந்த ஸ்பாட்டை சுத்தியுமே இந்த ரைட் பண்ணிக்கலாம். ரெண்டல்ல இந்த சைக்கிள்ஸ் வச்சிருக்காங்க. இதோட பிரைஸ் டீடைல் நான் இதுல ஷேர் பண்றேன், பாருங்க. அண்ட் இந்த பக்கம் லேக்ல போட் ரைட்ஸும் பண்ணிக்கலாம். போட் ரைடோட பிரைஸும் ஷேர் பண்றேன், பாருங்க. இந்த ஸ்பாட் இங்க இருக்கிற ஒரு ரெஸ்டாரண்ட் தான், லைட்ல ரொம்பவே மின்னுது. இந்த ரெஸ்டாரண்டோட மேல இருந்து இந்த வியூ பார்க்கும்போது இப்படிதான் இருக்குது. சிட்டி வியூ தெரியும், அதுக்கப்புறமா லேக் இருக்குது, லைட்ஸ்ல ரொம்பவே மின்னிட்டு இருக்குது. அப்புறமா இந்த ஸ்பாட்ல இந்த கிட்ஸ் பிளே ஏரியா தான் இருக்குது. இந்த பிளே ஏரியா 2 போர்ஷனா பிரிச்சிருக்காங்க. 3 to 6 இயர்ஸ்க்கு ஒரு போர்ஷனும் 7+ இயர்ஸ்க்கு இன்னொரு போர்ஷனும் பிரிச்சிருக்காங்க. பட் இந்த ஸ்பாட்க்குமே என்ட்ரன்ஸ் ஃபீ உண்டு, 25 dirhams. பட் அன்லிமிட்டட் டைம் நம்ம ப்ளே பண்ணிக்கலாம். என்ட்ரன்ஸ் ஃபீ 25 dirhams. அண்ட் இதுக்கு பக்கத்துலேயே இருக்கிறது தான் இந்த கிட்ஸ் ஃபன் ஹவுஸ். இதோட என்ட்ரன்ஸ் ஃபீ 45 dirhams per hour. அண்ட் இந்த ஸ்பாட்ல ஃபுட்பால் பாஸ்கெட் பால் ப்ளே பண்ற ஸ்பாட்டும் இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்க. இந்த மாதிரி யூஏயில் இருக்கிற வாவ் பிளேசஸ் பத்தின இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபர்மேஷன்ஸ் தெரிஞ்சுக்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Thank you. See you in the next adventure. Bye bye.